ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு சைக்கிள் டயர் எப்படி பஞ்சர் ஓட்டுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கண்டென்ட் வந்து அதுதான். அதுக்கோசரம் நானே வந்துட்டு சைக்கிள் டயர் பஞ்சர் பண்ணிட்டேன். நானும் வீட்டில் இருந்து இங்கே வர வரைக்கும் ஏதாவது பஞ்சர் ஆகுமான்னு பார்த்தா எதுவும் ஆகலை. ஸோ அதனால் நானே ஸ்டாப்லர் பண்ணி வச்சு பஞ்சர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை எப்படி பஞ்சர் ஓட்டுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக சாரி. அண்ட் வாங்க டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்துட்டு நம்ம சைக்கிளில் தலையெல்லாம் கமித்திக்குவோம். ஸோ அப்போ தான் டயர் கட்டுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கில் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துருங்க, இல்லை கீழே விடும். ஸோ பஞ்சர் ஓட்டுறதுக்கு வந்துட்டு நமக்கு மெயினாக பஞ்சர் டூல் கிட் தேவை. அது என்கிட்ட இருக்குது, பேக்கில் இருக்க எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பஞ்சர் டூல் கிட்டு. இது வந்துட்டு லிவரு. ஸோ அண்ட் இதுக்குள்ளே தான் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த பேட்ச்சு அதுக்கான கம்மெல்லாம் இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ப்ளஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது கடை இருக்கும் இல்லையா, நீங்கள் ரெகுலராக சர்வீஸ் விடுற கடை அங்கேயே அவைலபிளாக இருக்கும், வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற பம்ப்பு, ஐஸ் டூல்ன்ற பிராண்டோடது, சைக்கிளோ வெப்சைட்டில் வாங்கினது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த லிவர் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டு டயரில் காற்று இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே அப்படி கம்மி டயரில் காற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் ஷூ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டயர் வெளியே எடுக்கணும். இப்போ நம்ம டயரில் காற்று இல்லாதனால எமர்ஜென்சிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஸோ நம்ம லிவர் ரிலீஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் டயரை வந்துட்டு எல்லாமே இப்படி வெளியே இழுத்திங்கன்னா வந்துடும் அழகா. ஸோ செயினில் வந்துட்டு க்ரீஸ் இருக்கும், அது கையில் அழுக்காக தான் செய்யும். ஆகக்கூடாது பேப்பரோ இல்லை ஏதோ கவர் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டயரை வந்துட்டு கழட்டியாச்சு. தேவையான டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் பஞ்சர் ஆகிற இடத்துல இருக்கும், ஒரு நல்ல இடமா பார்த்து இப்படி உட்காந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பஞ்சர் ஓட்டலாம். ஸோ டயரை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம மவுத்தை வந்துட்டு கழட்டுவோம், மவுத் கேப்பை கழட்டுவோம். கீழே விழுந்துருச்சு, பரவாயில்ல. அண்ட் இந்த ரிங்கையும் வந்துட்டு கழட்டி எடுத்து இதை ரெண்டையும் பத்திரமா ஓரமாக வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டயரை கழட்டலாம். இந்த லிவர் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ப்ராப்பர் வேன்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இதை நான் வந்துட்டு அர்ஜென்ட்டுக்கு பஞ்சர் ஓட்டுறது. அவ்வளோதான். டயர் வந்துட்டு நம்ம ஒரு சைடு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் டயர் கழட்டும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரே ஒரு லிவர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த லிவர் யூஸ் பண்ணி எனக்கு ஈஸியாக டயர் வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு நார்மலாக 700C டயருக்கு வந்துட்டு 28 இன்ச் அந்த சைஸ் தான் ரெகுலராக வரும். அந்த சைஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கழட்டுறது. இது வந்துட்டு 32 சைஸ் நான் போட்டுருக்கேன், பெரிய சைஸ். ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துருச்சு. அது மட்டும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மேபி இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டயர் ஒரு சைடு ரிமூவ் பண்ணிட்டோமா, நம்ம டயரை வந்துட்டு ஒரு சைடு ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டியூப்பை டயரை ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு டியூப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியே தள்ளிடணும், இப்படி இழுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லாமல் நீங்கள் வேறு சைடு எங்கேயாவது பிடிச்சி இழுக்கும்போது டேமேஜ் ஆகிடும். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ டியூப்பை எடுத்திங்கன்னா அழகாக டியூப் வந்துடும். ஸோ அண்ட் தென் டயரையும் கூட தனியாக கழட்டிடலாம். கழட்டிட்டு ரிம் ஒரு சைடு ஓரமாக வச்சுட்டு கிட்ட கொண்டு டயரில் எங்கேயாவது அந்த பஞ்சரான மார்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா அதில் ஏதாவது பின்னோ கல்லோ இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. ஸோ இல்லைன்னா மறுபடியும் பஞ்சர் ஆகும். ஸோ இதில் நமக்கு இப்போ வேலை இல்லை, ஏன்னா நானே தான் ஸ்டாப்லர் பின் வச்சு குத்தினா அதனால் அந்த பின்னை தூக்கி போட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு டியூப்பில் தான் பஞ்சர் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பம்ப் எடுத்து ஓகே கிட்டக்கொண்டா இந்த மாதிரி லைட்டாக மட்டும் காற்றடிச்சுக்கோங்க, ரொம்ப அடிக்க வேண்டாம். லைட்டாக காற்றடிச்சிட்டு ஸோ இப்படி டயரை நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை இப்படி காதுகிட்ட வச்சு கவனிச்சிங்கனாலும் சரி, பஞ்சரான இடத்துலேருந்து காற்று வர சவுண்டு கேட்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்க்குறது மூலியமாகவே தெரியும். ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்கணும், இருங்க கண்டுபிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்படி கிட்டக்கொண்டா தெரியுதா? ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிருக்கு நமக்கு. அதாவது நானே பஞ்சர் பண்ணிக்கிட்ட இடம் ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும், ஏன்னா நான் ஸ்டாப்லர் பின் வச்சு தான் நான் பஞ்சர் பண்ணேன். ஸோ இப்போ நான் அழுத்தினேன் பார்த்தீங்களா, அழுத்தி காதுகிட்ட வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காற்று லீக் ஆகும், அந்த சவுண்ட் வந்துட்டு நமக்கு கேட்கும். அப்படி தெரியல அப்படின்னா தண்ணி எங்கே பக்கத்தில் இருந்ததுன்னா
தண்ணியில் நீங்கள் முக்கினீங்கன்னா அந்த பபிள்ஸ் வரும், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தண்ணி எங்கேயுமே இல்லாத பட்சத்தில் நம்ம ஏன்னா நம்ம போகிற இடத்துல எங்கேயும் தண்ணி இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இப்படி தான் செக் பண்ணிக்கணும். இதுதான் பெஸ்ட்டு. ஸோ இப்படி வச்சு காதுக்கிட்ட வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காற்று லீக் ஆகிற சவுண்டு கேட்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பஞ்சராக இருந்ததுன்னா காற்று நம்ம மேலே அடிக்கிறது அது ஃபீல் ஆகும். ஸோ அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். அது டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சில நேரம் வந்துட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகும். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. பஞ்சர் எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட தண்ணி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தொட்டு அந்த இடத்துல இப்படி நினச்சி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எச்சில் யூஸ் பண்ணலாம். கை அழுக்கிறதுனால நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, விசிபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் டாட் இருக்குல்ல, அதுதான் நம்ம பஞ்சர். இப்போ எப்படி பஞ்சர் பேட்ச் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை வந்துட்டு நல்லா அப்படி தேய்ச்சி தொடச்சி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அந்த இடத்த விட்டுறாதீங்க. ஸோ அந்த தென் டியூப்பில் வந்துட்டு காற்றை ரிலீஸ் பண்ணிடுங்க. டியூப்பில் இருக்க காற்றுலாம் ஓரளவுக்கு போனதும் இப்படி பிடிச்சிக்கோங்க. அண்ட் தென் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு இந்த பேப்பர் இருக்கும், சாண்ட் பேப்பர் இருக்கும். சாண்ட் பேப்பர் எடுத்து அந்த ஹோல் நேராக அந்த பஞ்சரான நேரத்துக்கு நேராக வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரப் பண்ணி விடுங்க. ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த இடம் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிற அளவுக்கு தேய்ச்சா போதும். தேய்ச்சி விட்டுட்டு அண்ட் தென் இந்த கம் இருக்கு இல்லையா, இந்த கம் எடுத்து லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது வந்துட்டு ஒரு 10 செகண்ட்லேயே ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. இந்த பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் நிறையா சைஸில் இருக்கும். இப்போ உங்களோட பஞ்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வட்டியாக இருந்தால் பெரிய பேட்ச், இதில் சின்னதாக இருக்கனால இந்த பேட்ச் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த பேட்சை எடுத்து அந்த பஞ்சரான இடத்துக்கு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒட்டி ஒரு 1 நிமிஷம் இருக்கும். அவ்வளோ நேரம் தேவையில்லை, பட் நான் விட்டுருக்கேன். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டயரில் பழைய மாதிரி மாட்டுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுட்டு ரிம் எடுத்து டயரை வந்துட்டு மாட்டுவோம். ஃபஸ்ட்டு டயரோட ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டயர் சைஸ் வந்துட்டு பெருசுன்றனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் 28 சைஸ்னால் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். அதுவும் நான் சொல்கிறதுக்கு தான் அப்படி இருக்கும், பட் அதுவும் ஈஸி தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு போட்டுட்டேன், ஒரு சைடு ஓப்பனில் இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த மவுத் வருது இல்லையா, டயரோட மவுத் வர அந்த ஹோலை வந்துட்டு உங்கள் நேராக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம டியூப் எடுத்து டயரை லைட்டாக நிறுத்தி விட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் வந்துட்டு மவுத்தை இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அப்படியே இந்த டியூப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள டயருக்குள்ளே தள்ளுங்க. டயர் வந்துட்டு மடங்காமல், ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகக்கூடாது. ஃபோல்ட் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே தள்ளணும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு டயரோட இன்னொரு சைடையும் வந்துட்டு டயருக்குள்ளே ரிமுக்குள்ளே வந்துட்டு தள்ளி விட்டுருங்க. இதை நான் வந்துட்டு இப்போ உங்கள் கையிலேயே தள்ளுறது வந்துட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த டயர் சைஸ் வித்தியாசம் தான். இதே 28 இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த லிவரை வச்சு தான் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்து. ஸோ இப்போ நம்ம டயர் சைஸ் பெருசுன்றாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு இந்த ரிங்கு நம்ம கழட்டினது இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு லைட்டாக போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரிம்மில் வந்துட்டு டியூப்பையும் டயரையும் மாட்டியாச்சு. காற்று இப்போயே அடித்து மாட்டுறனாலும் மாட்டலாம். நீங்கள் அப்படி காற்று அடித்த மாட்டுற மாதிரி இருந்தால் பிரேக் சொல்லலாம் நீங்கள் கழட்டுற மாதிரி இருக்கும், இல்லை லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம காற்று அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டயரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் சைக்கிளை கமுத்தி போட்டு காற்று அடிச்சிக்கலாம். ஸோ நம்ம டயரும் டியூப் வந்துட்டு ரிம்மில் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கெசட் வந்துட்டு செயின் சைடும், இந்த லிவர் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கணும், அதுதான் கரெக்டு. ஸோ டயரை வந்துட்டு செயினில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீரலர் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் டீரலர் லைட்டாக தூக்கி விட்டு கீழே கம்மி. இந்த டயரை வந்துட்டு பிரேக் ஷூக்கு நடுவில் போகணும். நம்ம காற்று அடிக்காதனால கரெக்டாக இருக்குது. காற்று அடிச்சிருந்தோம்னா அந்த பிரேக் ஷூக்கு நேராக வந்துட்டு டயர் போகாது. ஸோ இப்போ இப்படி லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உட்காந்துக்கும். இந்த சைடும் கரெக்டாக இது உள்ள உட்காரணும். ஸோ இந்த சைடு வந்துட்டு இது உள்ள உட்காரணும். இப்போ டயர் நம்ம வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிவரை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். லிவர் வந்துட்டு உங்களால் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு தான் டைட் இருக்கணும். அப்படி ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா இந்த சைடு வந்துட்டு இந்த நட்டு இருக்கு இல்லையா,
ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் டைட் ஆகும், லூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களால் ஓப்பன் பண்ண முடிகிற அளவு மட்டும் டைட் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு டயர் மாட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம பஞ்சர் ஓட்டி டயரை மாட்டியாச்சு. டயரை மாற்றிட்டு பெடல் ஒருக்கா சுற்றி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. ஸோ அண்ட் தென் இப்போ நம்ம வந்துட்டு காற்றடிச்சு காற்று லீக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ சைக்கிளை வந்துட்டு எதுவுமே சாட்சி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்திட்டு ஸோ அவ்வளோதான், நம்ம காற்றடிக்கலாம். ஸோ நம்ம காற்று அடிக்க இந்த ரிங்கு போட்டோம் இல்லையா, இது வந்துட்டு லூஸ் ஆகும். அதை வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படி டைட் பண்ணி விட்ருங்க. மொத்தமாக காற்று அடிச்சு அதை டைட் பண்ணி விட்ருங்க. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக காற்று அடிச்சதுக்கப்புறம் இந்த ரிங்கை வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான், ரிலீஸ் பண்ணிவிட்டு காற்று ஃபுல்லாகிடுச்சு எனக்கு. ஸோ அந்த மவுத் கேப் இருந்ததுன்னா மவுத் கேப் எடுத்து போட்டு விட்ருங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான், பஞ்சர் ஒட்டியாச்சு. ஸோ இவ்வளோ வந்துட்டு பஞ்சர் ஒட்டுற மெத்தட் ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்களும் ஒரு டைம் பஞ்சர் ஒட்டி பாருங்கள். அப்படி பஞ்சர் ஆகலாம், இந்த மாதிரி பழைய டியூப் இருந்ததுன்னா அதில் ஓட்ட போட்டு நீங்களும் பஞ்சர் போட்டு பாருங்கள். அப்படி இல்லையா, இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேஸை போய் என்ன மாதிரியே நீங்களே டயரில் பஞ்சர் பண்ணி போட்டு பார்க்கறதுனால போட்டு பார்க்கலாம். பட் ஆனால் கற்று வச்சுக்கோங்க, எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். நார்மலான இடத்துல தேவைப்படாது. நம்ம சோலோ ரைடுங்க தனியாக போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆள் இல்லாத இடத்துல பஞ்சர் ஆச்சு அப்படின்னா அப்புறம் நம்மளே தான் பஞ்சர் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை தலையில் தூக்கி வச்சுட்டு கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பஞ்சர் போடுறது எப்படின்னு பார்த்து போட்டு பழகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பஞ்சர் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுற பைக் கம்ப்யூட்டர் மார்ஜின் C406. இதை வந்துட்டு கிட்டத்தட்ட நான் வாங்கி 3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3 மாதமாக நான் இதை தான் ஜிபிஎஸ் ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணிருக்கேன் எனக்கு. ஸோ இதை பற்றின ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நம்ம சேனலில் நான் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பாய்.